மகாபெரிவாச்சனம். ஸ்ரீ லலிதாரகசி சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு மகாராஜ்ஞியாக எப்படி இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்கிறாள், இந்த ஜகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறாள் இல்லையா? அப்படி ஆளும் பொழுது கண்டிப்பாக அங்கு தர்மம் என்ற ஒன்றை அவள் முக்கியமான விஷயமாக நமக்கு சொல்லி இருக்கிறாள் இல்லையா? அப்ப அதற்குரிய நாமம் ஓம் தர்மாதாராயை நமஹ. ஓம் தர்மாதாராயை நமஹ. இப்போ இந்த பதத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா தர்ம ஆதாரா அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஆக தர்மத்திற்கு ஆதாரமாக இருப்பவள் இவள் தான் லோகத்தை சிருஷ்டி செய்தாளா? சரி, சிருஷ்டி செய்த உடனே அப்படி விடுவாளா? கண்டிப்பாக கிடையாது. சிருஷ்டி செய்த பிறகு இந்த லோகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், மற்றவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன விதமான தர்மங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அதன்படி நடந்தால் நமக்கு இந்த ஜீவனுக்கு இந்த பிறவி எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் அற்புதமான ஒரு பிறவியா இருக்குமா. அப்ப புண்ணியத்தை மட்டுமே சேர்த்து வைத்து கொண்டே வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் பல பிறவிகள் கிடைக்கும், ஒரு பிறவியில் அதுவும் இல்லாமல் முக்தி, வீடு பேறு, மோட்சம் என்ற நிலையை அவள் கொடுத்து விடுவாள். அதற்குத்தான் தானே தர்ம சாஸ்திரங்கள். ஆக நாம் என்ன செய்து விட்டோம் என்றால் அந்த தர்ம சாஸ்திரங்களையும் மறந்து விட்டோம், அவைகள் நமக்கு சொன்ன பாதையையும் மறந்து விட்டோம். முக்கியமாக பணம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கருத்தில் கொண்டு அதையே நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு அடுத்தவர்களை எப்படி ஏமாற்றுவது, அடுத்தவர்களுக்கு தெரியாமல் நாம் எப்படி முன்னேறுவது, அடுத்தவர்களுக்கு உதவியே செய்யாமல் இருப்பது, அப்படி பல விஷயங்களை நாம் செய்ய நம் மனதில் இருந்த அந்த மனிதாபிமானம் என்ற விஷயமே மறந்து போய்விட்டது, அற்று போய்விட்டது. அது எங்க இருக்குன்னே தெரியாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நாம் வாழக்கூடாது என்றுதான் அவள் நமக்கு அந்த நியதிகளை வகுத்து கொடுத்திருக்கிறாள். அப்ப அதனால தான் முதல்ல நாமங்களை பார்க்கும் பொழுது வர்ணாசிரம விதாயினி நிஜாஜ்ஞாரோபணிகமா அப்படிலாம் பார்த்தோம். புண்ணியா புண்ணியபல பிரதானம். அப்படி தர்மத்தின்படி எப்படி நடக்க வேண்டும் என்று தர்ம சாஸ்திர நியமங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தாள். ஒரு ராஜ்ய நிர்வாகம் அப்படிங்கும் பொழுது எதையெல்லாம் செய்தால் தண்டனை, எதையெல்லாம் செய்தால் ஹிதம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அப்படி அவைகள் எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக அவள் இருக்கிறார். அதே தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே உத்தரபாகத்திலையும் சொல்லும் பொழுது ஆச்சார பிரபுவோ தர்மக தர்மஸ்ய பிரபு சுச்சுதக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் சொல்ல சொல்ல இவள் வேறு அவர் வேறு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெளிவாக தெரிகிறது. மகாபிரியவா சரணம்.